அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி குழம்பு வச்சு. சரி இன்னைக்கு நேரா தாழங்குடாக்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பசங்கள 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கையோட காலையில கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு பார்த்தா பெரிய ஏமாற்றங்க. ஆள் நடமாட்டமே இல்லாம தாழங்குடாவே வெறும் காலியா கிடந்தது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மீன்காரங்க தான் கண்ணில் பட்டாங்க. ஆல்ரெடி எதுவும் சொல்லி வச்சதுனால போட்லேருந்து எங்களுக்காக வச்சிருந்தாங்க. அதை போய் கிட்ட பார்க்கலாமேன்னு கிட்ட போய் பார்த்தா மொத்தமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு பெரிய மீன் தான் கிடைச்சிது. மீதி எல்லாம் சின்ன சின்ன பொடி மீன் தான். இந்த மீன் பேரு அதல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். அதல மீன் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. மேல நல்லா வழவழன்னு இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். நான் அரிஞ்சு துண்டு போட்டு நல்லா வறுத்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்குங்க. என்ன ஒண்ணு மீன்காரமா அறிய தெரியாம இந்த மாதிரி அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. நல்லா கத்தி ஷார்ப்பா இருந்தா பீஸ் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மீனை மட்டும் வாங்கிட்டு பொடியா இருந்த கிளி மீன் அதுக்கப்புறம் சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே இன்னொரு அம்மா நண்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா நண்டு வாங்கணும்னு ஆசை. நண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம் தான். எப்படி வழியோட இருக்கு பாரு. கையோட அதையும் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு நண்டு நிறையா இருந்ததுனால மீன் குழம்புக்கு பதிலாக நண்டு குழம்பு வச்சிடலாம். மீதி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பேக் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மசாலாவும் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. இந்த நண்டு தான் இன்னைக்கான ஹீரோ. நண்டு குழம்பு வச்சிடலாம்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வழகம் போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிட்டு நண்டையும் ஊற்றி புளி தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு முருங்கைக்காய் போட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு இறக்கினா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு ஒன்றாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ சூடாக இந்த வெயில் கிளைமேட்டுக்கு அந்த அளவுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சமாக சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். இதை மட்டும் செஞ்சால் என்னத்துக்கு ஆகுறது? நம்மளுடைய காய்கறி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து சுரக்காய் காத்துட்டு இருக்க மிச்சம் பாதி அதை பொரியலாக செஞ்சிடலான்னு மதிய லஞ்சுக்கு இந்த நான்வெஜ் ரெசிபியோட இந்த சுரக்காவையும் உள்ளே இறக்கியாச்சு. ஸோ இன்னைக்கான லஞ்சுக்கு சூடான சாதத்தோட நண்டு குழம்பு, மீன் வறுவல், சுரக்காய் பொரியல்னு வேற லெவல் தான். பாப்பாவுக்கு மட்டும் சைடிஷாக மீன் வறுவலுக்கு பதிலாக ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு லஞ்சு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மினி விளாக் பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.